வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ யாருக்கு இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய அளவில் இருக்கிற அம்சங்கள் கிடைக்கும், யாருக்கு இந்த திட்டத்தில் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது, ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் சில முக்கியமான தகவல்களாக பார்க்கலாம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்களின் தேர்தல் வாக்குறுதிகளாக பல்வேறு கடன் தள்ளுபடி திட்டங்களை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 8 வகையான பொதுத்துறை வங்கிகளில் 5 சவரன் அல்லது 40 கிராமிற்கு உட்பட்ட நகைக்கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இந்த சலுகையை பெற அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் 4 சக்கர வாகன உரிமையாளர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டு தகுதியான பயனாளிகளின் பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி பயிர்க்கடன்கள், கால்நடை வளர்ப்பு மற்றும் தோட்ட பராமரிப்பு கடன்களும் இந்த தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கடன் தள்ளுபடி செய்யும் பட்சத்தில் பயனாளிகள் எந்தவித கட்டணமின்றி தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றின ஒரு முழுமையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2026 நகை கடன் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள். ஸோ இதில் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. திட்டத்துடைய முக்கியமான அம்சங்கள்: 60,000 கோடி கூட்டுறவு மற்றும் 8 பொதுத்துறை வங்கிகளில் உள்ள நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு குறைவாக அடகு வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு கீழ் வரும். நகைக்கடன் மட்டுமின்றி பயிர்க்கடன், கால்நடை வளர்ப்பு கடன் மற்றும் தோட்ட பராமரிப்பு கடன்களும் இதில் பரிசீலனை செய்யப்படும். நகைக்கடன் தள்ளுபடிக்கு யாருக்கெல்லாம் கிடைக்காது? ஸோ தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. ஏற்கனவே பயிர்க்கடன் அல்லது இதர கடன் சலுகையை பெற்றவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பு கிடையாது. வருமான வரி செலுத்தும் வரம்பிற்கு வரும் நபர்களுக்கும் நகைக்கடன்கள் கிடையாது. சொந்தமாக கார் அல்லது இதர 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களாக கருதப்படுவர் அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தள்ளுபடி செய்யக்கூடிய சில கடன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் சார்ந்த கடன்கள், நகைக்கடன்கள் மட்டுமின்றி பயிர்க்கடன்கள், கால்நடை வளர்ப்பு கடன்கள், தோட்ட பராமரிப்பு கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய தங்கள் வாழ்வாதாரத்திற்கான கடன் வாங்கியுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்பில் முன்னுரிமையும் வழங்கப்படுகிறதுங்க. ஸோ இவைகள் மட்டும்தாங்க தற்சமயம் சில முக்கியமான தகவல்களில் ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகாரிகள் ஆய்வு பண்ண போகிறாங்க. கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் 6 வகையான வங்கிகளில் உள்ள கடன் உங்களை ஆய்வு செய்து வருகின்றன. பெயர் பட்டியலை இதுவரைக்கும் வெளியிடாதது தற்சமயம் பெயர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஒரு தகுதியான பயனாளிகளினுடைய பட்டியலை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத குறிப்பாக சொல்லலாங்க. ஸோ தேர்தல் டைமு அப்படின்றதுனால தேர்தல் வாக்குறுதிகளில் இனி நகைக்கடன் தள்ளுபடி அதிகளவு அனைத்து கட்சிகளுமே எடுத்து பேசக்கூடிய கட்சிகளாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போது சுச்சுவேஷன் பிரகாரம் நகைக்கடனை வைக்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 31 வரைக்கும் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில் போயிட்டு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதுதாங்க நகைக்கடன் வைக்கிறதுல இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.